இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பதி போகிறோம். நீங்கள் நடக்கிற மாதிரி நார்மலான திருப்பதி ரைடாக இருக்காது இது. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான இடத்துக்கு தான் போகிறோம். இந்த மாதிரி ஒரு மோசமான சாப்பாடு நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை. உப்பு இல்லை, காரம் இல்லை, முக்கியமாக இது கோக்கே இல்லை, சப்புன்னு இருக்குது. ஆயில் சுத்தமாக நல்லாவே இல்லை, கெட்டு போன ஆயில் மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போ வாங்குறதா இருந்தாலும் பஸ் ஏறுற இடத்துல வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் நிறுத்துறதுல நிறைய கடையில் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒன்று தான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, சுத்தமாக சரியில்லை. நைட் நேரம்னால என்ன பண்ணாங்கன்னு தெரில. இப்போ நம்ம இங்கேருந்து ரேணுகுண்டா போகிறோம். அங்கேருந்து தான் திருப்பதிக்கு போகணும். இது என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு தான் போகிறோம். நம்ம ரேணுகுண்டாலேருந்து அவங்களுக்கு வந்து குர்ரக்கால்வா நியர்பை, அங்கே இருக்க ஏர்போர்ட் நியரில் இருக்குது அவங்க வீடு. பைபாஸ்லலாம் நடந்தீங்கன்னா முக்கியமாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். இருக்குது ஆட்டோ இருக்குது காய்ஸ், அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். வேறு எங்கேயும் இல்லைங்க. அண்ணா குர்ரக்கால்வா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேணுகுண்டாலேருந்து அந்த ஏர்போர்ட் நியர்பை குர்ரக்கால்வான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போகிறதுக்கு சுத்தமாக ஆட்டோ எதுவுமே இல்லை. இவர் வந்து ரேணுகுண்டா வரைக்கும் தான் போகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் விட்டு நம்ம கேட்டோம், ஆனால் விட்டுடுங்க நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்களை சேஃபாக வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ தான் கைஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரே இருட்டா இருந்தாலும் ஆட்டோவே இல்லையா எங்க இந்த சைடு வரும்போதா ரேணுகுண்டால. அப்போ அவரே நானே விட்டுருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆமாம் அவரே சொன்னார் நானே விடுறேன். அம்மா இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு நல்லா நிம்மதியாக இருந்துச்சு கைஸ். நல்லா சாப்பாடு குழம்பு போட்டு பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிடவே நிம்மதியாக இருந்துச்சு நம்மளுக்கு. அப்படியே ஃபேன் போட்டு நிம்மதியாக தூங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தொல்லை, அதனால தான் நம்ம செருப்பெல்லாம் மேலே வச்சுருக்கோம். பாருங்க தண்ணி வேஸ்ட்டாக போயின்னு இருக்கு. ஐ திங்க் இது நல்ல தண்ணி தான் நினைக்கிறேன். இந்த இடமே பாருங்களேன், செம்ம காலியாக இருக்கு. ஒரு பாட்டு தான் இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்டு செம்ம காலியாக இருக்குது கைஸ். இந்த பப்ஜிலலாம் கேம் ஆடுவோம் பார்த்தீங்களா, அங்கே இருந்து இங்கேன்னு சொல்லுவானுங்களே, அந்த மாதிரி ஏற்ற மாதிரி இருக்குது. கேமிங் ப்ளஸ் மாதிரி செம்ம காலியாக இருக்குது. தூங்கி ஏஞ்சி உடனே சூப்பராக ஃபுட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பிட. நல்லா இருக்கும் பிந்து. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பதி தினக்கோணம் என்ன ஃபால்ஸு திருப்பதியில் தலக்கோணா ஃபால்ஸு கிளம்புறோம். மத்தியானம் லஞ்சுக்காக வெஜிடபிள் ரைஸு ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணது இவங்க தான். தயிர் பச்சடி ரெடி பண்ணுறாங்க. இவங்க நேம் வந்து ஹேமாவதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 4 பேர் இன்றைக்கி தலக்கோணா ஃபால்ஸ் போக போகிறோம். சொல்கிறேன் தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வராது. சூப்பராக இருக்கும். வந்த உடனே செருப்பு வாங்கி கொடுத்த நல்ல உள்ளம் இவங்க தான்.
அவங்க 2 பேரும் இல்லை, இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. வந்த உடனே ஆட்டோ நம்மளை கடிச்சிச்சு காய்ஸ். ஆனால் அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அம்மா நைட் வந்தார் அவராம்மா, அவர் மாதிரி தான்மா இருக்கு, அவர் இல்லையா? செம வெயில். செம்ம வெயில் காய்ஸ். திருப்பதியில் இப்படி ஒரு வெயில் அடிக்கும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நம்ம திருப்பதியில் இல்லைல்ல. ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறோங்க காய்ஸ். ஆட்டோ எதுவுமே இல்லை. இப்போ இங்கேருந்து லிஃப்ட்டு கேட்டு நம்ம மெயின் ரோடுக்கு போகணும். அங்கேருந்தே நம்ம திருப்பதிக்கு போகணும். என் ஒய்ஃப்லாம் லிஃப்ட்டுக்காக நின்றுக்கிறா. இவங்கெல்லாம் லேடிஸு, கேட்ட உடனே கொடுத்துருவாங்க. நம்மளை கேட்டால் யார் கொடுப்பா லிஃப்ட்டு? பார்க்கலாம். நல்ல வேலை ஒரு ஆட்டோ வருது. அது எங்களை ஏற்றிப்பாங்களான்னு தெரில. இங்கே பாருங்க, திருப்பதி ஸ்ட்ரைட்டுగా வந்துட்டு பாగుంటుంది. ஏன்னா நம்ம கொஞ்சம் இன்னரில் இருக்கிறோம், ஊருக்கு இன்னரு ரேணுகுண்டா இது வருது. ஒருத்தராச்சு லிஃப்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் உள்ளே போகிறாரு, அப்போ நம்மளை விட்டுருவாருன்னு நினைக்கிறோம். உள்ளே போயிட்டு வெளியே வருவார். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரேன்னு சொன்னார். அதே மாதிரி வராரு. நம்மளாக வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக வராரு. இப்போ இந்த ஆட்டோலேருந்து நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வேறு ஒரு ஆட்டோ, வேறு ஒரு பஸ் தாங்க ஏறணும். அது வரைக்கும் தான் இந்த ஆட்டோ போகும். இங்கேருந்து ஒரு ஊரில் இறங்கிக்கிறோம். இங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு ஆட்டோவில் போனோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஸ்ஸும் வரல, ஆட்டோவும் வரல, நடு வெயிலில் வெயிட் பண்ணுகிறோம். இப்போ நம்ம பின்னாடி உட்காந்து போயின்னுக்குறோம் காய்ஸ். ஆனால் இந்த மாதிரிலாம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் ஊர்லலாம் சகஜம் தான். முடிஞ்ச அளவுக்கு இது ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் இப்படி பின்னாடி உட்காந்து போகாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகுண்டாவுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து திருப்பதிக்கு போகணும். போய் ரீச் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம். என்ன நல்லா திருப்பதி ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். இங்கேருந்து நம்ம ஆட்டோவிலே போயிடுவோம். தனக்கோனாலுக்கு இண்டிவிஜுவலாக இவங்க பேசி வச்சுருக்காங்க ஆட்டோவை. ஒரு வழியாக ஆட்டோ ஏறிட்டோம் காய்ஸ். ஒரு வழியாக ஆட்டோ ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 hour மேலே ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அவங்க எவ்வளோ நேரம் ஆகும். ஒய்ஃபுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். அதனால் அப்படியே ஆட்டோலேயே போட்டு கொடுத்துட்டோம். அவள் அங்கேயே சாப்பிட்றா. ஓகே காய்ஸ், அப்படியே எங்களுக்கும் பரிமாறுறேன்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ லஞ்ச் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆட்டோ லஞ்ச் நாங்கள் பண்ணுறது.
கண்டிப்பாக இந்த சைடு எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஜிப்ஸி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஜிப்ஸி அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. செம்ம நேச்சரு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 3 பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோலேயே போங்க, நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம உள்ளே போக போக வெயிலே சுத்தமாக தெரியல காய்ஸ். ரொம்ப ரொம்ப லோவாக ஃபீல் ஆயிடுச்சு வெயிலே. எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு போக போக கிளைமேட்டு. மங்கீஸ் எல்லாம் அங்கங்கே நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டு கண்டிப்பாக இது எல்லாமே இருக்க தான் செய்யும். மழை பெய்யுது காய்ஸ். ஆக்சுவலி 1 ஹவரில் சேர்ந்துக்கணும் தான் நினச்சின்னு இருந்தோம். ஆனால் எக்ஸாக்டாக எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு சேர்த்துக்கு. காலைல 9 to 4 மணி வரைக்கும் தான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் நம்ம லேட் ஆகிடுச்சு, உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி இது ஓப்பன் டைம் வந்து மார்னிங் 9 to 4 ஈவினிங். இது தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பிட்டோம். ஆனால் எப்படியோ ஃபைனலாக எங்களை உள்ளே விட்டாங்க. நீங்களும் எப்போ வர்றதா இருந்தால் மார்னிங்கே கிளம்பிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஈவினிங்கெல்லாம் கிளம்பிங்கன்னா ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ண முடியாது. முப்பது உள்ள వద్దనా వచ్చేస్తాను. நல்ல வேலை உள்ள விட்டாங்க, இல்லைன்னா சமாட்டு. நல்ல வேலை டோக்கன் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும் வந்ததுக்கு. இப்போ தான் எங்கள் மூஞ்செல்லாம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. per person 30 rupeesங்க. நாங்கள் 4 பேர், அப்புறமா எங்கள் ஆட்டோ அண்ணா 2 பேர். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம தலக்கோனா வந்துட்டோம். தலக்கோனா இப்போது இங்கேருந்து நம்ம நடந்து போனோமா 20 நிமிஷம் ஆகுமா, டக்கிங் மாதிரி. வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஃபைனலாக வந்துட்டோம் கைஸ். கீழெல்லாம் பார்த்து நடக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் நடக்கணுமா. இது இல்லை டெஸ்டினேஷனு. இங்கே கடல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் நிச்சயமாக பார்த்து நடக்கணும். செம்மையாக வலிக்கிடும். இங்கேயே குளிக்கிறவங்க கூட குளிக்கிறாங்க. காய்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்களோ, இது எல்லாமே சந்தன செடி. காய்ஸ் இங்கே இது ஃபுல்லாகவே சந்தன காடு. இங்கே ஃபுல்லாக சந்தன மரம் தான். இங்கே பாருங்கள், எர்ர சந்தனம்னா செடி பார்க்க வெளியே நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் காட்டி குத்துரும். தெரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தண்ணிலாம் அப்படியே அருவி மாதிரி ஓடுனுக்கு சைட்லேயே. இங்கே எதிரில் வர்றவங்களாம் சொல்கிறாங்க வாட்டர் ஃபால்ஸ் அண்டை செம்மையாக வழுக்குது, பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்பயே மூச்சு வாங்குது கைஸ். இங்கேயே மலை மேலே தான், மலை மாதிரி இருக்குது ஏறத்துக்கு. மலையே தான், மலை மாதிரிலாம் இல்லை. என்னால் நம்பவே முடியல இவ்வளோ சந்தன செடி நடுவில் நான் இருப்பேன்னு. ஃபுல்லாக சந்தனம் மரம் தான் இங்கே இருக்கிறது. இங்கேருந்து நம்ம நடந்து போய் ஒரு 20 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன், ட்ரெக்கிங் மாதிரி. அதான் சொன்னாங்க. முக்கியமாக இங்கெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலும் அடி நம்மளுக்கு தான். இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த சைடு அருவி போகுது, இந்த சைடு பாருங்க. இப்போ உங்களை எடுக்கணுமா? இவங்க 2 பேர் பாருங்க, சரசரன்னு நம்மளுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரமா? இது கார்த்திக் படம். வராங்க வராங்க. பாருங்க கைஸ், அங்கேருந்து தான் அருவியே வருது நம்மளுக்கு. காய்ஸ் கேட்குதா அந்த சவுண்டு? அருவி சவுண்டு சும்மா எவ்வளோ செம்மையாக கேட்குது பாருங்களேன் காதில். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கெல்லாம் பாருங்க வெளியே அப்படியே சும்மா வழுக்குது. சரி, நேச்சர் தான் கைஸ், 1000 தான் சொல்லிட்டேன். அங்கே பார்த்தீங்களா தண்ணி? இங்கே பாருங்களேன் கீழே அப்படியே சும்மா சறுக்கல் மாதிரி சறுக்குனுது. இங்கெல்லாம் பார்த்து தான் நடக்கணும்.
செம்மையாக வலிக்கிடுங்க கைஸ். சரியான சர்க்கிள். இங்கேருந்து நம்ம அப்படி நடந்து போகணும். இதோ அங்கே பார்த்தீங்களா, வேறு லெவல் நேச்சர். அம்மா சூஸ் நாடு ஒன்றுமா மாடு சின்ன நட வண்டியா பா. அந்த செடிங்க பாருங்க, அகலமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி அடர்ந்தி காட்டில் எவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க பாருங்க. நான் நிற்கிற அந்த சைடு பள்ளம் சார் காய்ஸ். எங்கே வீந்துட்டு போகிற பத்திரமா இருன்னு சொல்கிறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா தான் பண்ணுறேன். எல்லாமே நம்மளுக்காக தான் காய்ஸ், உங்களுக்காக தான். भैया यूट्यूब पे है। हाँ देखो मेरे को थोड़ा दिखाओ। तुम्हारा नाम? तुम्हारा नाम? टीएम कृष्णा, प्रधानमंत्री। अच्छा। लवली 96. அங்கே தான் காய்ச்சி போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நடக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன வச்சுக்கோங்க. காய் தண்ணியே சூப்பராக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மீனுங்கெல்லாம் அப்படியே ஓடுதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. மீனுங்கெல்லாம் ஓடுது. விடுவாம்மா விடுங்கம்மா விடுங்கம்மா. சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நான் போன அருவியில் உண்மையாக சொல்கிறேன், செம்ம ஆழம். ஒரு இன்ச்சு அப்படியே கால் உள்ளே போய் இங்கே பாருங்கள் முட்டியே இச்சிக்கிச்சு. அதுதான் பார்த்து எப்பவுமே இறங்கணும். அருவிலாம் சூதானமாக இருந்துடக்கூடாது. நேச்சர் அழகாக இருக்கும், ஆனால் ஆபத்தும் இருக்கும். ஆனால் என்ஜாய் பண்ணணும் பார்த்து. அப்படியே ஃபால்ஸ் விட்டு கொஞ்சம் தூரத்துலேயே சிவன் கோயில் இருக்குது காய்ஸ். அங்கே போயிட்டு வந்தோம். சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஆட்டோ பரத்தை சூப்பருங்க. நாங்கள் அருவியில் இருந்தாலும் எங்களுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் சேஃபாகிறோம்னு பார்த்து எங்களை கூட்டினே வந்தாங்க. கை கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள நன்றி சொல்லிக்கணும் கண்டிப்பாக. ஹலோ கைஸ், நைட் வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு கைஸ்.
நைட்டு வந்தோன்னா அவ்வளோ டயர்ட்லேயும் அவங்க நம்மளுக்காக மீன்லாம் வறுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம தனக்கோலா விளாக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னு நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.